வெறும் 4 நிமிஷத்தில் எப்படி பிரெட் ஆம்லேட் செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள்: ஒரு வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கிங்க, ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கிட்டு 2 முட்டை உடச்சி ஊற்றிங்க. எனக்கு 2 முட்டை போதும், உங்களுக்கு எத்தனை முட்டை வேணுமோ உடச்சிங்க. நான் வந்து 2 பிரெட் ஆம்லேட்டு செய்கிறேன், அதனால் 2 முட்டை உடச்சிக்கிறேன். நீங்கள் அது போல் எத்தனை பிரெட் ஆம்லேட் செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்தாப்புல நீங்களும் உடச்சிங்க. நான் ஒரு முட்டைக்கு ஒரு பிரெட் ஆம்லேட்டுன்ட்டு கணக்கு எடுத்துக்கிட்டேன். மறக்காமல் லைக் பண்ணிக்கிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பெல் பட்டன் அழுத்திங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனே உங்களுக்கு வரும். மஞ்சத்தூள் ரொம்ப கம்மியாகவே போட்டுங்க. நிறையா போட்டுட்டிங்கன்னா அப்புறம் டேஸ்ட்டு மாறிடும், வாடகை மாறிடும், நல்லா இருக்காது சாப்பிட. வீட்டில் பெப்பர் இருந்தால் போட்டுங்க. அப்படி வீட்டில் பெப்பர் இல்லைன்னா பக்கத்து கடையில் போய்ட்டு ஒரு 5 ரூபாய்க்கு பெப்பர் வாங்கி ஓரளவுக்கு கொஞ்சம் அதிகமாக போட்டுங்க. ஏன்னா இதுதான் நம்ம பிரெட் ஆம்லேட்டு காரமாக இருக்கும். நம்ம மேஜிக் பண்ண வெங்காயத்தை எடுத்து போட்டுங்க. ஒரு வெங்காயம் விடாமல் எல்லா வெங்காயமே எடுத்து போட்டுங்க. ஏன்னா நம்ம ஒரே ஒரு வெங்காயம் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். வீடியோ எடுத்த ஆர்வத்தில் நம்ம உப்பு போட மறந்துட்டோம். உப்பு கொஞ்சம் அளவோடு நீங்கள் போட்டு நல்லா கலக்கி எடுத்துங்க. எப்படின்னா ரொம்ப கலக்கிங்க, அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், எல்லாம் மிக்ஸ் ஆகும். எப்படின்னா ஒரு பதம் வர வரைக்கும் நான் வீடியோவில் காமிக்கிறேன் பார்த்துங்க. இந்த அளவுக்கு அடுப்பை பற்ற வச்சுக்கிட்டு நம்ம தோசைக்கல்லை எடுத்து வச்சுக்கிட்டு தோசைக்கல் ஹீட் ஆனோன்னு எண்ணெய் ஆயில் நம்ம அளவோடு ஊற்றிக்கணும். அப்புறம் எல்லா சைடும் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. நம்ம வாங்கிட்டு வந்து ப்ரெட் எடுத்து போட்டுக்கலாம். அடுப்பை ரொம்ப ஹையில் வைக்காதீங்க, தீஞ்சிரும். ஏன்னா இதில் நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், லைட்டாக தீஞ்சிட்டு. அது ஒன்றும் பெருசாக எடுத்துக்காதீங்க, நீங்கள் கரெக்டாக பண்ணிக்கிங்க. 2 சைடும் நல்லா பொன்னிறமாக வர போல் எடுத்துக்கோங்க. பார்த்துங்க, இந்த வீடியோவில் இருக்கல இந்தமாரி எடுத்துங்க. தோசைக்கல்லேருந்து ப்ரெட்டை தனியாக எடுத்து வச்சிங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு தோசைக்கல் வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுங்க எல்லா சைடுமே. நம்ம கலக்கி வச்சு இந்த முட்டையை நல்லா ஊற்றிக்கலாம், எல்லா சைடும் ஈவனாக வரா போல் கொஞ்சம் அகலமாகவே ஊற்றிங்க. அப்போ தான் நம்ம ப்ரெட் வைக்க கரெக்டாக இருக்கும். அப்படியே மேலே ஒரு ப்ரெட் வைங்க, கீழே ஒரு ப்ரெட்டு வைங்க. கொஞ்சம் கேப் வராப்பில் வச்சிங்க, ஏன்னா அப்போ தான் மடிக்க போது நமக்கு உடையாமல் இருக்கும். அப்படியே இந்த சைடு லைட்டாக பெரட்டி அப்படியே உள்ளே மடித்து விடுங்க. அந்த சைடும் அதே போல் மடித்து அப்படியே உள்ளே மடித்து விடுங்க. அப்படியே பெரட்டி போட்டுக்குங்க. கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும், கொஞ்சம் எல்லா சைடையும் எடுத்து விட்டு அப்படியே பெரட்டி போடுங்க. அடுப்பை அப்பப்போ லோ ஃப்ளேமில் வச்சிங்க, ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, தீஞ்சிரும். அது மட்டும் கரெக்டாக பார்த்துங்க, கரெக்டாக இருக்கும். அப்படியே மறுபடியும் இந்த சைடு பெரட்டி போட்டுங்க. அதுக்கப்புறம் மடிச்சிருங்க. நம்ம இதுக்கப்புறம் எடுத்துக்கலாம், எடுத்து தட்டில் வச்சுருங்க. மறக்காமல் லைக் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் பட்டனில் போட்டுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனே உங்களுக்கு வரும்.